வணக்கம் வியூவர்ஸ். அதாவது நம்ம இந்த மழை காலத்துல அத்தியாவசியமா யூஸ் பண்ணக்கூடிய வளங்கள், அதாவது போட்டு கொடுக்குற வளங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஜென்ரலா வந்து 10-26 இதெல்லாம் நம்ம என்பிகே அப்படிங்கிற ரீதிக்கு நம்ம 10-26 இதெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்ம இது கூட ஒரு சேர்க்க வேண்டிய மைக்ரோ நியூட்ரியன்ட்டான நம்ம மோலார். இந்த மோலாறு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அவங்க காட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மோலார்ல சிலிக்கா கண்டென்ட் கூடுதலாக இருக்கு. அது போக ஜிங்கு, போரான் இந்த கண்டென்ட்டும் நல்ல ரீதிக்கு இருக்கு. இப்போ இந்த சிலிக்கா வந்து இந்த மழை காலத்துல அவசியமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீங்க சிலிக்கான்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து வேடை காலத்துல நம்ம வேரை வந்து அத்தியாவசியமா தாங்கி பிடிக்கிறதுக்காண்டியும் வேடையில இருந்து நம்ம வேரை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நான் சிலிக்கா ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சிலிக்கா வந்து ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட்டை தாண்டி இருக்க ஒரு பெனிஃபிஷியல் எலிமெண்ட். இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது தான் சிலிக்கா. நம்மளோட இந்த குரூப்ஸில், அதாவது என்பிகே, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு, ஜிங்கு, ஃபெரஸு, போரானு, காப்பரு இதில் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட் ஆயிருக்குன்னா அதான் சிலிக்கா. இந்த சிலிக்கா மழை காலத்துல யூஸ் பண்ணணும், வெயில் காலத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படி எந்த கணக்கும் கிடையாது. நீங்கள் இந்த மழை காலத்தில் கூட உங்கள் வேற டிசீஸ்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காண்டி இந்த சிலிக்கா ஆட் பண்ணி இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட்டும் கிடைச்சிரும், ஒரு பெனிஃபிஷியல் எலிமெண்ட்டான சிலிக்காவோட சப்ளிமெண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஸோ நான் நிறைய வீடியோவில் நம்ம பேசிட்டே இருக்கோம், கால்சியம் எப்படி வந்து ஒரு செல்வால் திக்னஸ்க்கு எப்படி வந்து நமக்கு கால்சியம் ஹெல்ப் பண்ணுதோ அது மாதிரி நம்ம சிலிக்காவும் உங்களோட செல்லோட, அதாவது செல்வாலோட ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணும், செல்லுக்கு வந்து ரிஜிடிட்டி கொடுக்கும், அதாவது திடத்தன்மை கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மழை காலத்துல பாதிக்கப்படக்கூடியது எது? நம்மளோட வேறு தான். இப்போ அது மூலியமா தான் நமக்கு எல்லா விதமான நோய்களும் ரோகங்களும் எல்லாமே ஏறும். அப்ப நமக்கு இந்த ரோகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு நியூட்ரியன்ட் ரீதியில ஹெல்ப் பண்ணா அது சிலிக்கா தான். ஸோ இந்த மோலாருங்கிற சிலிக்கா சேர்த்து இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நீங்க கலக்கி ஊற்றினாலும் சரி, அதாவது மழை கொஞ்சம் கம்மியா இருக்கிற சமயத்துல கலக்கி ஊற்றினாலும் சரி, அல்லது போட்டும் கொடுக்கலாம். நீங்க போட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு செடிக்கு ஒரு 50ல இருந்து 100 கிராம் வரையும் கொடுக்கலாம். கலக்கி ஊற்றும் போது ஒரு ட்ரம்முக்கு 500 கிராம்ல இருந்து 1 கிலோ வரையும் வச்சு கொடுங்க. இது மூலியமா உங்களுக்கு வேறு பாதுகாக்கப்படும். உங்களுக்கு டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு இன்டைரக்ட் மெத்தட்ல ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு இன்டைரக்ட் மெத்தட் தான் இந்த மோலார்னு சொல்லக்கூடக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ட். இதை நீங்க வந்து எந்த எந்த ரீதியில இருக்கக்கூடிய வளங்களோட சேர்த்து உபயோகிக்கலாம். குறிப்பா 10-26 கூடயும் சேர்த்து உபயோகிக்கலாம். வேற எந்த வளம் நீங்க போட்டு கொடுக்கறதா இருந்தாலும் அது கூட நீங்க சேர்த்து வச்சே கொடுக்கலாம். சரி, வணக்கம்.